ஆறுதல் செய்கிறவர். ஏசாயா 51:12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அம்மா தன்னோட பிள்ளைய பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு கடைக்கு போறாங்க. அந்த அம்மா கடைக்கு போய் ஒரு சில மணி நேரம் ஆன அப்புறமாவே அந்த குழந்தை நல்லா அழ ஆரம்பிச்சிருது. அப்போ அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அமர்த்தி பாக்குறாங்க. இந்த குழந்தை அமரவே மாட்டேங்குது. நிறைய பேர் 4-5 பேர் எடுத்து பார்த்தாச்சு, அமர்த்தி பார்த்தாச்சு, பாடி பார்த்தாச்சு, அமரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறமா சாப்பாடும் சாப்பிடவே மாட்டேங்குது. அப்போ அந்த பிள்ளைக்கு பாட்டி வந்தாங்க. அந்த பிள்ளைக்கு பாட்டி அமர்த்தி பார்த்தோமே அந்த பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது, அமர மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்போ இப்படி நல்லா அழுதுட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வராங்க. கடைக்கு போயிட்டு அந்த அம்மா என்ன மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை கேட்டு கையில தூக்கி அரவணைச்சு கொஞ்சின உடனே அந்த குழந்தை அமைதலாயிடுது. இன்னைக்குமே நம்ம நினைப்போம், என்னோட ஆறுதலுக்கு என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி பார்த்தாங்க, என்னோட உறவினர்கள் எனக்கு ஆறுதல் சொல்லி பார்த்தாங்க, என்னோட சூழ்நிலைய அவங்களுக்கு தெரிஞ்சும் சில பேர் என்ன குத்துனாங்க, சில பேர் என்ன கஷ்டப்படுத்தினாங்க, சில பேர் என்ன வந்து சூழ்நிலைய பார்த்து பரவாயில்ல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு ஆறுதலா இருக்குல்ல, எதுவுமே எனக்கு ஒரு அமைதியா இருக்குல்ல, மனசுல சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை யாருக்கிட்டையுமே என்னோட பிரச்சனைகளை சொல்ல முடியாது, சொன்ன என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருக்கிறீங்களா? இல்ல நான் யார்கிட்டையும் என் பிரச்சனையை வந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்பல, அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஒரு தாய் அரவணைத்து உனக்கு ஆறுதல் சொல்றது போல நானுமே உனக்கு ஆறுதல் சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஒரு தாய் போல நம்மளை காக்கிற தேவன் நம்ம கூட இருக்கும்போது எதுக்கு நம்ம வீணான சிந்தனைகள் இல்ல கவலைப்பட்டுட்டு இருக்கணும்? எஸ்ஸப்பா மேல நம்பிக்கை வைங்க, எஸ்ஸப்பா நடத்துவாங்க. நான் இன்னைக்குள்ள பாடுகள் இன்னைக்கு போதும், நாளைக்குள்ளத வந்து எஸ்ஸப்பா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. கேட்டுக்கு நேரா வழியில போகாமலும் தீமையான எண்ணங்களை மனசுல பதிக்காமலும் எஸ்ஸப்பாவை நோக்கி அமர்ந்திருப்போம். இன்னைக்கும் விசுவாசிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமென்.